வணக்கம் அன்பான ஜோதிடர்களே. கடல் அலை ஓய்ந்தாலும் மன அலை ஓயாத கடகராசி நேர்களே, உங்கள் ஜாதகத்தில் செப்டம்பர் மாதத்தின் பலன் என்னவென்றால், பொதுவாக 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இணைவு. ஒரு முயற்சி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ராகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கும்பத்தில் இருக்காரு. புது முயற்சிகள் எவ்வளவுதான் நம்ம பண்றதுன்னு பண்ணி 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 மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருப்பீங்க. இதுக்கு ஒரு விடிவு காலம் வருகிறது. அந்த ராகுவால் ஒரு நன்மைகள் ஏற்படும் ஒன்று. பொதுவா 2ஆம், அதாவது ஒரு ஜாதகத்திலையும் சரி, கோச்சார பலன்களையும் சரி, ஒரு நல்ல விஷயத்த நம்ம தேர்வு பண்ணல 12இல் மெயினா சொல்ல போனா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகம் குரு. அவர் கடகத்துக்கு உச்சம் பெறக்கூடியவராக இருப்பதனால் 6 ராசிக்கு 12இல் மறைவது யோகம்தான். கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பு வரையில கடுமையான முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள் உண்மை. கடந்த ஒரு 3 ஆண்டு காலமா இவங்க பட்டிருக்க வேதனைகள்லாம் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்குலாம் இருந்திருக்கும். வெட்டி கௌரவத்துக்காக பணத்தை வெட்டியாக செலவு பண்ணுவார்கள். அத ஏன்னா கடகம்னாலே கொஞ்சம் மனசுல ஒரு பெரிய ஒரு கெத்தாதான் எப்பயும் இருப்பாங்க. அந்த எண்ணங்கள் பூரா இப்போது ஈடேறக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் தடைபற்ற காரியங்கள் தடை இல்லாமல் நடைபெறும். தங்க நகைகள் எல்லாம் அடவு போனது திரும்ப வரக்கூடிய காலகட்டம் இதுதான். ஒரு பக்கம் என்னன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ராக சொல்றதா நம்ம நினைக்க வேண்டாம். 6-12இல் பாவிகள் மறைந்தாலும் யோகம்தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடப்பட்டு இடம் மாறி இருப்பது, வெளிநாட்டு தொடர்புகள், வெளியூர் தொடர்புகள், தந்தை வழி உறவால் மருத்துவ செலவுகள் உண்டாகும். ஆகையால் கொஞ்சம் பிரிந்து ஒரு ஒன்னா இருக்கிறத விட கொஞ்சம் பிரிஞ்சு பக்கத்துல கூட ஒரு வீட்டை பிடிச்சு கூட இருக்கலாம். கணவன் மனைவியிடையே கசப்பான அனுபவங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சுவையான ஒரு மாதமாக இது அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புற்று எங்கே இருக்கிறதோ நாகத்தை வழிபட்டால் நல்ல விஷயங்கள் உருவாகும். நன்றியுள்ள மனிதர்களிடம் நீங்கள் எப்படி அறிவீர்கள் அப்படின்றால், நாகமாட்டா போயிட்டு வந்தா நல்லவர்களை நீங்கள் அறியலாம். காரணம் என்னன்னா, அந்த 8இல் ராகு இருக்கும்போது சர்ப்ப வழிபாடு சகலத்தையும் செய்யும் இருக்காங்க. அதை நீங்க செஞ்சு பாருங்க. இது ஜோதிடர்கள் இன்னொரு ஜோதிடர் சொல்லியிருக்காரா இல்லைன்னு தெரியாது. இது நான் கண்ட அனுபவம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அது ஏகப்பட்ட ஒரு இன்னல்களை தீர்த்து வைக்கும், முறையான செல்வத்தை கொடுக்கும், புதுவிதமான புத்திகளில் சொல்லிக் கொடுக்கும். பொதுவாக புற்றினுடைய நாகத்தினுடைய தன்மைகள் இதை நீங்கள் அறிந்து செயல்பட்டால் நிச்சயம் நன்மைகள் அதிகமாகும். எப்படி இந்த பூஜைக்கு போக வேண்டும் என்றால் 4 to 6 ராகு காலத்தில் சென்று வாருங்கள், சிறப்பாக இருக்கும். நாளும் நல்லதே நடக்கும் என்ற நல்ல கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.